தண்டியடிகள் திருவாரூரில் அவதரித்தவர். அவர் பிறவியிலேயே கண் பார்வை அற்றவர். அவர் காலத்தில் சமணர்களின் ஆதிக்கத்தால் திருவாரூர் கமலாலயம் தூர்வாரப்படாமல் இருந்தது. இதனை கண்ட தண்டியடிகள் தான் தூர்வார ஏற்பாடுகள் செய்தார். கரையில் ஒரு குச்சியை அடித்து அதில் கயிற்றை கட்டி கொண்டு அதை பிடித்து கொண்டு குளத்தில் இறங்குவார். குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி கூடையில் நிரப்பி அந்த கயிற்றை பிடித்து கொண்டு வந்து வெளியில் கொட்டுவார். இவர் பணியை கண்டு ஊரே வியந்தது. அப்பொழுது சமணர்கள் அவர் திருப்பணி செய்ய விடாமல் அந்த குச்சியையும் அந்த கயிற்றையும் பிடித்து அறுத்து எறிந்தார்கள். இதனை கண்ட தண்டியடிகள் இறைவனிடம் போய் வருந்தி முறையிட்டார். அப்பொழுது சுவாமி, நாளை அரசன் முன் நீ குளத்தில் மூழ்கி எழு, உன் கண் பார்வை கிடைக்கும் என்று அருள் புரிந்தார். அதேபோல் மறுநாள் அரசன் முன்னிலையில் இவர் குளத்துள் முங்கி எழும்பொழுது கண் பார்வை பெற்றார். எனவே ஊனம் ஒரு குறையல்ல, அதனை மறந்து நம் பணியை செய்தால் இறைவன் நமக்கு உதவுவான் என்பது இந்த கதை மூலம் நாம் அறிய வேண்டிய வாழ்வியல் கருத்தாகும்.